ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேர்களுக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் இந்நேரம் அமையட்டும். வந்த வினையும் வருகின்ற வெல்வனையும் கந்தவேல் என்ற சில கலைஞனமே செந்தூர் நகர் வேலவா இன்று கூறி திருநீர் அறிவோருக்கு மேவ வராத வினை திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய விரதம் பதிவுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பிள்ளையார் விரதத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். செவ்வாய் பிள்ளையார் விரதத்துக்கு பல வகையான பெயர்கள் உண்டு. கிழவியாத்தாள் விரதம், ஆச்சியம்மா விரதம், ஔவையார் விரதம், பெரிய மனுஷி விரதம், பல விரதங்கள் உண்டு. இந்த விரதம் ஸ்பெசிஃபிக்காக பெண்கள் மட்டும்தான் வழிபட வேண்டிய ஒரு விரதம். பெண்களுக்கான பதிவுகள் மட்டும்தான் இது. ஆண்கள் பார்க்கக்கூடாது கேட்கலாம். ஆண்கள் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி நான் அப்படி ஒரு பையன் இதை வந்து சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. என்னதான் இது பெண்களுக்கான விரதமாக இருந்தாலும் அந்த பெண்கள் வந்து யாரோட வளர்ச்சிக்காக வழிபடுவாங்க? தன்னுடைய மகன், தன்னுடைய குழந்தைகள், தன்னுடைய கணவர்லாம் நல்லா இருக்கும் தான் வழிபடுவாங்க இல்லையா? அதனால் இந்த விரதத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த விரதம் முதல்ல யார் இருந்தாங்க, இந்த விரதம் எங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழகத்தில் தான் ஆரம்பித்தது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய கடையேழு வளர்களில் ஒரு ராஜா இருந்தார். அவருடைய மகள்கள் வந்து 2 பேர் இருந்தாங்க. அங்கவை சங்கன்னு சொல்லி 2 பெண் குழந்தைகள் இருந்தாங்க. அவங்க ராஜாவாக இருக்கும்போது எதிரிகளால் வந்து அவங்களுடைய நாடு நகரம் எல்லாம் சூறையிடப்பட்டு அந்த ராஜாவும் ராஜாவோட மனைவியும் இறந்து போயிட்டுறாங்க. இந்த 2 பெண்களும் காட்டில் வந்து ஒரு குடிசையில் தனியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த பக்கமாக போகக்கூடிய ஔவையார் பாட்டி வந்து அந்த வீட்டில் போய் எனக்கு உணவு வேணும்னு கேட்குறாங்க. கேட்கும்போது அந்த பெண்கள் வெளியில் வந்து அவங்களுடைய ஏழ்மை நிலையை வந்து ஔவையார் அம்மா கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்ட ஔவையார் வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. கடையில் வளரக்கூடிய மகளுக்கு வந்து இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு அவங்க இந்த விரதத்தோட வழிபாட்டு முறைகளையும் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகளுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. அதை கேட்டு அந்த பெண்கள் அந்த விரதம் இருந்து திரும்ப வந்து அவங்களுடைய நாடு நகரமெல்லாம் மீட்டதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணி சுகபோகமாக வாழ்ந்தாங்க. இந்த விரதத்துக்கு அப்படி ஒரு அற்புதமான பலன்கள் உண்டு. இந்த விரதம் எப்பெல்லாம் இருக்கலாம்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் அந்த விரதம் இருக்கணும். ஆடி மாதம், மாசி மாதம், தை மாதங்களில் இருக்கலாம். எல்லா செவ்வாய்க்கிழமையும் இருக்கலாம். இல்லைன்னா ஒவ்வொரு மாதத்தின் கடைசி செவ்வாய்க்கிழமை, தமிழ் மாதத்தோட கடைசி செவ்வாய்க்கிழமை இந்த விரதம் இருக்கலாம். இந்த விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் இருக்கணும். இந்த விரதத்தை ஆரம்பிக்கக்கூடிய முறையை பார்த்திங்கன்னா, பகல் ஃபுல்லாக விரதம் இருப்பாங்க. ராத்திரி 10 மணிக்கு மேலே பூஜையை ஆரம்பிப்பாங்க. இந்த விரதத்துக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, புங்க இலை, வன்னி இலை, புளிய இலை, இந்த 3 இலைகள் எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறம் அரிசி மாவு, கொழுக்கட்டை மாவு எடுத்துப்பாங்க. தேங்காயை உடைச்சி அந்த தண்ணி ஊற்றி தான் கொழுக்கட்டை மாவு பிசைவாங்க. இது போக தேங்காய் துருவி போட்டும் பிணைவாங்க. இதெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கொழுக்கட்டை மாவில் வந்து மாவிளக்கு பிடிப்பாங்க. மாவிளக்கு பிடித்து அந்த மாவிளக்கை நீராவியில் வேக வச்சு அதில் தீபம் போடுவாங்க. நெய் ஊற்றி தீபம் போட்டுட்டு அந்த விளக்கோட ஒளியில் தான் அந்த கொழுக்கட்டையெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இந்த கொழுக்கட்டையில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், உப்பு போடாமல் ரெடி பண்ணுவாங்க. இந்த பிரசாதத்துடைய பிரதானமே வந்து உப்பு இல்லாத கொழுக்கட்டை தான் நைவேத்தியம் பண்ணுவாங்க. இதெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் நிரசம்ம தண்ணி வச்சு அங்கே வந்து ஒரு மஞ்சள் பிள்ளையார் அல்லது சாணி பிள்ளையார் வச்சு அவருக்கு மலர்கள் எல்லாம் சாத்தி அந்த நிரசம்ம தண்ணிக்கு மலர்கள் எல்லாம் சாத்தி பூஜை ஆரம்பிப்பாங்க. பூஜை ஆரம்பிக்கும் போது இப்போ நான் சொன்ன இந்த ரகசியமான கதையை வந்து அந்த குழுவில் இருக்கக்கூடிய மூத்த சுமங்களே சொல்லுவாங்க. ஏதாவது ஒருத்தர் வீட்டில் அதை வந்து பண்ண முடியும். ஏன்னா வந்து எல்லா வீட்லையும் ஆண்கள் இருப்பாங்க. நைட்டு பண்ணும்போது ஆண்கள் தூங்கிட்டு இருப்பாங்க, அவங்களை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுவோம்னா, யார் வீட்டில் ஆண்கள் இல்லையோ அவங்க அவங்க வீட்டில் வந்து இந்த விரதத்தை ரெடி பண்ணிட்டு பெண்கள் வந்து குழுவாசம் தான் அந்த விரதத்தை இருப்பாங்க. இந்த விரதத்தை இருக்கும்போது நான் சொன்ன இந்த கதையை வந்து அந்த மூத்த சுமங்களே சொல்லுவாங்க. சொல்லி முடிச்சுட்டு அந்த நிரசம்ம தண்ணி அதனுடைய திருமாங்கல்யத்துக்கு காமிப்பாங்க. அந்த திருமாங்கல்யத்துக்கு தீபதூப ஆராதனைலாம் காமிச்சு விரதத்தை விரதம் முடிச்ச உடனே அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், விரதத்தில் படைக்கப்பட்ட கொழுக்கட்டைகள் வெளியில் யாருக்கும் கொடுக்கக்கூடாது. விரதத்துக்காக படைத்த தேங்காயோ பழங்களோ எந்த ஆண்களுக்கும் கொடுக்கக்கூடாது. பெண்கள் முழுமையாக சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க. அன்றைக்கி ராத்திரியே அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க. இந்த ப்ராசஸ்லாம் நடந்து முடியும் போது அதிகாலை விடிஞ்சு போயிடும். சூரிய பகவானே இதை வந்து இந்த பிரசாதத்தையும் இந்த விரதத்தையும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க அந்த சமைச்ச பாத்திரம்லாம் கழுவி வந்து அந்த சாமிக்கு சொல்லக்கூடிய பூஜையோட தனியாக வச்சுருவாங்க. இந்த விரதம் இந்த விரதத்துடைய சிறப்புலாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சொந்த வீடு வாய்ப்பு வரும், தொழில் வளர்ச்சி அமோகமாக இருக்கும். இதெல்லாம் போக பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு தீர்க்க சுமங்களில் யோகத்தை கொடுக்கக்கூடிய விரதம் வந்து இந்த விரதம். அதி அற்புதமான ஒரு விரதம் இது. இந்த கதையும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த விரதத்தையும் நம்மளுடைய சேனலுடைய நண்பர்களும் நேர்களும் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் வளங்களும் அப்பையார் நாங்கள் வேண்டிக்கிறோம். நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.